நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், நிறைய நியூஸ் கேட்குறோம். இந்த மாதிரி சபரிமலை ஏறி போகும்போதே ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வராமல் இருக்க என்ன சார் பண்ணணும்? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரிப், ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லை நான் வந்து ஊட்டியோ கொடைக்கானல்லையோ ஒரு மலை ஏற போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான சில ஹார்ட் டெஸ்ட் இருக்குது. என்னென்ன? இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில். ஸோ ட்ரெட்மில்னால் என்னென்னா, இசிஜியை கண்டினியூஸாக எடுக்க வச்சு உங்களை ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு சிமுலேஷன், ஒரு ஸ்லோப்பில் வேகமாக நடக்க வைப்போம். ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் ஹார்ட்டை ரொம்ப அதிகமாக வேலை செய்ய வைப்போம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இசிஜி சேஞ்சஸ் வருதா, பிபி ஏதாவது அதிகமாகுதா, குறையுதா, இதெல்லாம் மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் ட்ரெக்கிங் போகலாம், மலை ஏறலாம் அப்படின்னு உங்கள் டாக்டர் சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகிறது நல்லது. யார் யாரெல்லாம் சார் இது பண்ணணும்? 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு மலை ஏறுறது ரொம்ப நல்லது.